இந்த பத்திரிகையாளர் மகாநாடு என்பது முக்கியமாக இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் செம்மணி புதைகுழி இப்பொழுது மீண்டும் ஆராயப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் கடந்த காலத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலை, ஒரு ஜெனோசைட் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டிலிருந்து ஏதோ ஒரு வகையில் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் காரணமாக தமிழ் மக்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுதல், மிக மிக ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் மலையக தமிழ் மக்கள் 10 லட்சம் பேர் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. அதில் 5 லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதே போல் ஒவ்வொரு முறையும் நடந்த இனப்படுகொலைகள் காரணமாக, அரசாங்கத்தால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட இனப்படுகொலைகள் காரணமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்கள் பல ஆண்டுகளாக சேகரித்த சொத்துக்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய பல சூழல்கள் ஏற்பட்டது. நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இவ்வாறு தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட விதமாக இந்த ஒவ்வொரு அரசாங்கத்தாலுமே அவர்கள் இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து தோற்றுவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டினுடைய இந்த அரசியல் போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் ஒரு சுயாட்சியுடன் வாழ வேண்டும் போன்ற பல கோரிக்கைகள் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்துக்கு பிற்பாடு தந்தை செல்வா காலத்தில் இருந்து இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் எமது மக்கள் ஏதோ ஒரு வகையில், முக்கியமாக கிழக்கு மாகாண வவுனியா போன்ற பிரதேசங்களில் பார்ப்போமானால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் காரணமாக தமிழ் மக்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். வேறு இடங்களுக்கு அவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதே போலத்தான் தமிழ் மக்கள் தங்களுக்கென்று ஒரு மிக மிக தொன்மையான ஒரு மொழியை கொண்டிருந்த பொழுதிலும் கூட சிங்களம் படிக்க வேண்டும் என்று சிங்களம் திணித்த விடயங்களும் இந்த நாட்டில் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றும் கூட இந்த 13வது திருத்தம் என்பதை கூட முழுமையாக நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கான அந்த சுயாட்சியை கொடுக்க வேண்டும் என்றதில் கூட ஒரு விருப்பமற்ற தன்மையைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஒரு நிலையில் கடந்த சில காலங்களாக நாங்கள் பார்த்தோமானால் இலங்கையில் 2001 இந்த கிருஷாந்தி என்பவர் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ என்று சொன்னவர் மிக தெளிவாக சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இந்த இராணுவம் தமிழ் மக்களை கொன்று எங்கெங்கு போய் புதைத்தார்கள் என்பதிலிருந்து பல விடயங்களை அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தமிழ் மக்கள் என்று நாங்கள் கூறுகிற பொழுது இந்த செம்மணி புதைகுழியில் நாங்கள் ஒரு 150க்கு மேற்பட்ட உடலங்கள் அல்லது எலும்பு தொகுதிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குழந்தைகள் உட்பட பாடசாலைக்கு சென்ற குழந்தைகளுக்கு அப்பால் ஒரு தாய் தனது குழந்தையை அணைத்தவாறு இருக்கக்கூடிய எலும்பு தொகுதிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் வெறுமனே 2 தரப்பு யுத்தத்துக்கு இடையில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல, மாறாக பல பேர், இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகள் என்ற வேறுபாடின்றி இராணுவம் இவர்களை திட்டமிட்ட வகையில் கைது செய்து கொலை செய்து புதைத்திருக்கிறது என்கின்ற விடயங்கள் தெளிவாக தெரிகின்றது. இதற்கு முன்னர் முல்லைத்தீவில் இப்படியான இடங்கள் தோண்டப்பட்டது, மன்னாரில் இவ்வாறான இடங்கள் தோண்டப்பட்டது. இது நடந்த காலத்தில் இவை பற்றி அடுத்த கட்ட நகர்வுகள் எதுவும் செய்யப்படவில்லை. இதை பற்றி சரியான நீதி சம்பந்தமான விஷயங்களோ விசாரணைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இன்றைக்கு முல்லைத்தீவு புதைகுழி விவகாரத்துக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் யாருமே பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. மன்னார் புதைகுழி விவகாரத்துக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் யாருமே பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேணும். அது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தால், இலங்கை என்ற நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அது விசாரணை செய்ய முடியாது.
இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் முப்படைகளுக்கு எதிரான எந்தவித விசாரணைகளையும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த நீதி பொறிமுறையை உருவாக்குவதில் உலக நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும். அந்த நீதி பொறிமுறையை உருவாக்குவதில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அதில் ஒரு முழுமையான ஒரு ஆளுமையை செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்வதனூடாகத்தான் இந்த நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு திட்டமிட்ட வகையில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் மிக தெளிவாக தெரிய வரும். ஆகவே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த எலும்பு தொகுதிகள் அல்லது இந்த உடலங்கள் என்பது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக இருக்கிறது. இதனையும் ஏனைய இதுகள் போய் இவற்றையும் நாங்கள் ஒரு அரைகுறையாக விசாரித்து வீசிவிடாமல் இதை விசாரிப்பதற்கான சரியான தொழில்நுட்ப உதவிகள், இதை பாதுகாப்பதற்கான வசதிகள், அடுத்த கட்டத்தை ஒரு விசாரணையை நோக்கி கொண்டு போவதற்கான உதவிகள் போன்ற பல விடயங்கள் சர்வதேச சமூகத்திடமிருந்து, குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு இதுக்கான உதவிகள் நிச்சயமாக தேவை. ஆகவே அவர்களுடைய பங்களிப்புகள் என்பது முக்கியமானது. அவர்கள் இது சம்பந்தமான விசாரிப்புகள் என்பது முக்கியமானது. இவற்றை கொண்டு நடத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் என்பது முக்கியமானது. ஆகவே அவை அனைத்தையும் நாங்கள் நிச்சயமாக இந்த சர்வதேச சமூகத்திடம், முக்கியமாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் போன்ற அமைப்பிலிருந்து அவற்றை எதிர்பார்க்கின்றோம். அந்த நிலையில் அவற்றை உறுதி செய்யும் முகமாக, இயன்றவரை அவற்றை உறுதி செய்யும் முகமாக நாங்கள் இலங்கையில், முக்கியமாக வடக்கு கிழக்கு தழுவிய நிலையில் எல்லா மக்களிடம் இருந்தும், முக்கியமாக பல்வேறுபட்ட உள்ளூராட்சி சபைகள் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர்கள் உட்பட வடகிழக்கில் இருக்கக்கூடிய இயன்றவரை எல்லோரிடமும் நாங்கள் கையெழுத்துக்களை வேண்டி தமிழ் மக்களினுடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது. ஒரு சர்வதேச நீதி விசாரணை என்பது தேவை என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம், தேவை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஐநா சபைக்கு பல்வேறுபட்ட அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளாக நாங்கள் இந்த விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின், ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை வடகிழக்கில் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்தது. அதற்காக தமிழரசு கட்சியுடனும் நாங்கள் பேசினோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு அவர்களுடனும் நாங்கள் பேசினோம். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு அந்த ஆதரவை தெரிவித்து நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். இது பொதுவாக தமிழ் மக்கள் சம்பந்தமான பிரச்சனை. அந்த விடயங்களில் நாங்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும், ஒன்று திரண்டு அதனை செய்ய வேண்டும் என்பதை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. கஜேந்திரகுமாராக்களும் எங்களுக்கு ஒரு சில நாங்கள் அதுக்கான ஒரு சின்ன ஒரு அறிக்கை ஒன்று தயாரித்திருக்கிறோம். ஆகவே அதில் சில திருத்தங்கள் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் அவர்கள் இப்போ வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை அடுத்த ஒரு கிழமை 10 நாட்களுக்குள் நாங்கள் இதனை செய்து நாங்கள் இதனை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம். நாங்கள் இதற்கான தயாரிப்பு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற 29ஆம் தேதி முதல் கட்டமாக வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் இந்த கையெழுத்து விஷயங்களை ஆரம்பிக்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில், மன்னாரில், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற இடங்களிலும், அடுத்த கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இந்த விடயங்களை நாங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இயன்றவரை நாங்கள் ஒரு மக்களுடைய ஒரு முழுமையான கையெழுத்துக்களை பெற்று ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு, இது தொடர்பான ஒரு நீதியான விசாரணை ஒன்றை நாங்கள் கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். முழுமையாக அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கூட முக்கியமாக இது கட்டாயம் நாங்கள் இந்த ஒரு நீதி விசாரணை என்பது தேவை என்பதை நாங்கள் சர்வதேச ரீதியாக சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த கையெழுத்து போராட்டம் என்பது முதல் முறையாக நான் நம்புகின்றேன் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை செய்வது ஒரு நல்ல ஒரு திருப்பமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் மகாநாடு.
இது சகல மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அதனூடாக நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டைகளை வருகின்ற 29ஆம் தேதி 10 மணிக்கு நாங்கள் இதனை ஆரம்பிப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். நன்றி. அஞ்சலிக்கு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட், அதே போல் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி அந்த முக்கிய இடங்களில் அதுகள் ஆரம்பித்து வைக்கப்படும். அதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்தினுடைய சகல இடங்களுக்கு, உதாரணம் யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னால் வடமராட்சி, தென்மராட்சி, வலிகாமத்தினுடைய சகல பக்கங்களுக்கும் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா கட்சிகளுடைய தொண்டர்களும் இணைந்து அந்த இதுகளை செய்வார்கள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் எங்களுடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விடயங்களிலே ஒரு திருப்பு முனையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு யுத்த குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள், சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் என்றெல்லாம் பல காலமாக நாங்கள் சொல்லி வந்திருந்தாலும் இதை போன்ற ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வெளிப்படையாக கிடைத்திருக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சிறிய சதுரத்துக்குள்ளேயே 150 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிறிய காலப்பகுதியிலே. மேலும் பல கண்டெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த விடயம் சம்பந்தமாக 1999ஆம் ஆண்டு லான்ஸ் கோப்ரல் சோமரட்ன ராஜபக்சவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வேளையிலே மேல் நீதிமன்றத்திலே வைத்து அவர் கூறிய ஒரு விடயம்தான் ஆரம்பத்திலே செம்மணி மனித புதைகுழி என்ற விவகாரமாக தோற்றமளித்தது. அவர் சொன்னது 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்கள் அங்கே இராணுவத்தினராலே கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவருடைய அந்த கூற்றின் அடிப்படையிலே அவரையும் மற்றைய குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களையும் கொண்டு வந்த அந்த இடத்தை அடையாளம் காட்ட சொன்னபோது அவர்கள் அன்றைய தினம் அடையாளம் காட்டின இடத்திலே 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் தான் கண்டெடுக்கப்பட்டது. அதிலே 2 அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 25 வருடங்களுக்கு பிறகு, 26 வருடங்களுக்கு பிறகு செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்திலே கொஞ்சம் சற்று தள்ளி மாயாணத்திலே இந்த தற்செயலாக இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 150க்கு 50 ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரட்ன ராஜபக்ச 25 வருடங்களுக்கு முன்னராகவே சொன்னது இப்பொழுது நிரூபணமாகிறது, அது உண்மையாகிறது. ஆகவே அவர் சொன்ன மற்ற விடயங்களும் அதுக்கு ஒத்ததாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இராணுவம் பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்பதுதான் அவருடைய கூற்று. இங்கேயும் பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிற சான்றுகள் தான் காணப்படுகிறது. பெண்கள், சிறிய குழந்தைகள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்த 150 எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள்ளே 96% எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி புதைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித ஆடையும் இல்லாமல், அது மட்டுமல்ல அணிகலன்கள் போன்ற வேறு தடயங்களும் இல்லாததாக இருக்கிறது. ஒரு கால் சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டது, அப்படி சில விஷயங்களை தவிர பெரிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கு மேலதிகமாக எலும்புகளிலே காயங்கள், அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிப்படையாக எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்றிலையும் கண்டெடுக்கப்படவில்லை. ஆகவே மிகவும் அசாதாரணமான ஒரு முறையிலே மனித புதைகுழிகளுக்குள்ளேயே ஒரு அசாதாரணமான மனித புதைகுழியாகத்தான் இது தென்படுகிறது. ஆகையினாலே இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் மிகவும் பிரதானமான ஒரு விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கையெழுத்து போராட்டத்தை, இந்த விடயத்தை மையமாக வைத்ததை இட்டு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆகையினால் எங்களுடைய முழுமையான ஆதரவு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு நாங்கள் கொடுப்போம். நாங்களும் சேர்ந்து இதிலே ஈடுபடுவோம். சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை தற்போது இலங்கை தமிழரசு கட்சியும் கூட
ஐக்கிய நாடு உறுப்பு நாடுகளுக்கு இன்றைய தினம் அல்லது நாளை நாங்கள் கடிதமாக அனுப்புகிறோம். இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விடயமாக இது வருகிறது. சாதாரணமாக சர்வதேச குற்றங்களிலே மென்ஸ் ரியா என்று சொல்லுகிறது மன எண்ணம். எல்லா குற்றங்களுக்கும் ஒரு மன எண்ணம் இருக்க வேணும், அது இருக்கும், அது தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு அதைவிட விசேஷமான ஒரு நோக்கம் இன்னொரு கூறாக நிரூபிக்கப்பட வேண்டியது. அப்படியான ஒரு விசேஷ நோக்கம் இருக்கிறதை இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அதிலே சொல்லுகிறோம். ஆகையினாலே ஏற்கனவே செய்யப்பட்ட பல விசாரணை அறிக்கைகள் உண்டு, சர்வதேச விசாரணைகளும் கூட உண்டு. ஆனால் இதனை குறிவைத்து இப்பொழுதும் ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓஸ்லெப் என்று சொல்லி விசாரணையெல்லாம் சாட்சியங்களை சேகரித்து பாதுகாக்கிற ஒரு விடயம். அதிலே இந்த இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற விடயங்களையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் கோருகிறோம். ஆகையினால்தான் இது ஒரு திருப்பு முனையான விவகாரமாக நாங்கள் காண்கிறோம். இந்த இடத்திலே அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இதனை செய்வது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆகையினாலே இலங்கை தமிழிசை கட்சியினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் இந்த விவகாரத்திலே பங்கு பெறுவோம் என்பதை நான் உறுதியளிக்கிறேன். நன்றி. இருக்கலாம். இதற்கு முன்னர் ஒரு தடவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரி ஒரு கையெழுத்து போராட்டம் நாங்கள் நடத்தியிருந்தோம். 25 மாவட்டங்களிலேயும் அது செய்யப்பட்டது. மிக வெற்றிகரமாக அனைத்து மக்களாலேயும் அதுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது. சகல மாவட்டங்களுக்கும் நாங்கள் பிரயாணமாக கூட சென்று அந்த கையெழுத்து போராட்டத்தை செய்திருந்த நாங்கள். ஆகையினாலே இந்த கையெழுத்து சேகரிப்பது என்பது அதில் எத்தனை கையெழுத்து வந்தது, அதை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் வந்து அதெல்லாம் முக்கியம். அது ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு ரோட் ஷோ, அதாவது வெளிப்படையாக வீதியில் நாங்கள் மக்கள் இப்படியான ஒரு கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவது. அதற்காகத்தான் பஸ் ஸ்டாண்டில் இல்லாட்டி வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் திரளுகிற இடங்களில் நாங்கள் அதனை செய்கிறோம். இந்த விடயத்திலே இது தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக காணப்படுகிறதாலே வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல மாவட்டங்கள்லேயும் இதனை செய்து இந்த கோரிக்கைக்கு மக்கள் ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆகையினாலே திரு பிரேமச்சந்திரன் சொன்னதுக்கு மேலதிகமாக கட்சிகள் என்றதுக்கு அப்பால், கட்சிகள் வெறுமனே ஒழுங்கமைத்து இந்த இடத்துல இந்த தினத்தில் இந்த நேரத்தை என்று சொல்கிறது மட்டும்தான் கட்சிகளோட தொழிலாக இருக்குமே தவிர மக்களுடைய ஆதரவு இதற்கு பெருவாரியாக இருக்க வேண்டும். அதுக்கு மக்கள் வெளிப்படையாக வந்து தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த அவர் சொன்னதாக சொல்லுகிற விடயங்கள் வீரகேசரி பத்திரிகையில் தான் வந்து கொண்டு இருக்குது. அவர் இப்பொழுது ஒரு மரண தண்டனை கைதியாக இருக்கிறார். மரண தண்டனை கைதி என்று சொன்னால், ஆயுள் கால கைதி என்று சொன்னால் 20 வருஷம்தான் ஆகக்கூடிய அளவு இருக்கலாம். அதுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு விட்டுருவானும். மரண தண்டனை கைதி என்றால் மரண தண்டனை நிறைவேற்ற வரைக்கும் உள்ளே இருக்க வேணும். இங்கே நிறைவேற்ற இல்லை. அப்படி என்றால் அவர் இறக்கும் வரைக்கும் அதுக்கு ஒரு விசேட இடம் இருக்கிறது. கண்டெம்டு செல்லுன்னு சொல்லி, அதாவது முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டவர்கள் என்றால் அதுக்கெல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு விசேஷ விதிகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கைதி அவர் இந்த விடயங்களை ஏதோ விதமாக வெளிப்படுத்துறது நல்ல விஷயம். சர்வதேச விசாரணை ஒன்றில் தான் சாட்சியம் அளிக்க தயார் என்றவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு நீதிமன்ற பொறுமுறையாகத்தான் இருக்க வேணும். என்றால் விசாரணை என்று சொன்னால் ஏற்கனவே அவர் சொன்னதில் இருக்குது, அதுக்கான சாட்சியங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த புதைகுழி அகழ்கிற விடயங்கள் இலங்கை நீதித்துறையும் இலங்கை அரசாங்கத்துடைய ஒவ்வொரு அணிகளும் தான் செய்கிறது.
அது இலங்கையில் இருக்கிறபடினால அவர் தான் செய்வார்கள். ஆனபடியால் தான் அது தொடங்கின உடனேயே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்கள் எங்கள் தமிழரசு கட்சியாக இந்த விடயத்தில் உடனடியாக சர்வதேச நிபுணர்களை வரவழைக்க சொல்லி. ஏனென்றால் மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் பிரதானமான நோக்கம் அதில் இருக்கிறவர்களுடைய அடையாளப்படுத்தல், யார் என்று அடையாளம் காணுதல். அந்த அடையாளம் காண்ற விடயத்தில் இலங்கைக்கு நிபுணத்துவம் கிடையவே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். மாத்தளையில் இருந்ததும் அனுப்பப்பட்டது ஃப்ளோரிடாவுக்கு, மன்னாரில் இருந்ததும் இறங்கி அனுப்பப்பட்டது. அப்படி தான் ஜெர்மனியில் முதல் எடுத்ததும் முதல் ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டது, அப்புறம் கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ இலங்கையில் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் கட்டுக்காவல், அதாவது செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்கிறது, யார்கிட்ட இருந்து யாருக்கு அந்த சாம்பிள்ஸ் போகிறதுன்றது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இறுதியில் அந்த பரிசோதனைகளை செய்ய போகிறவர்கள் இது சரியான முறையில் இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு கட்டுக்காவல் சரியாக கொண்டு போகப்பட்டதா என்று அவர்கள் சரியென்று சொல்ல வேணும். இல்லையென்றால் அது சரிப்பட்டு வராது. ஆகவே இப்போ இருந்தே அந்த நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இதில் இருந்து மாதிரிகள் எடுக்கப்படுற விடயங்களில் அது பாதுகாப்பாக வைக்கப்படுற விடயத்தில் எல்லாத்துலேயும் அவர்களுடைய ஈடுபாடு அத்தியாவசியம். இதைத்தான் நாங்கள் தொடங்கின உடனேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதின பற்றி சில பேர் சொல்கிறாங்க, ஜனாதிபதி தான் எழுத வேண்டாம், ஜனாதிபதி நாட்டுக்கு கீழே தான் இது நடக்குது அகழ்வு. ஆனால் ஜனாதிபதிக்கு நாங்கள் சொன்னது என்ன? ஜனாதிபதிக்கு நாங்கள் சொன்னது சர்வதேச நிபுணர்களை உடனடியாக வரவழைத்து இதில் ஈடுபட செய்ய வேணும் என்று. அதுவும் பிரதானமான ஒரு விஷயம். ஆகவே இந்த கையெழுத்து போராட்டம் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்றுக்களால் இதுக்கு போக வேணும் என்று சொல்லுகிற அதே வேளையில் இப்பொழுதிருந்தே அதை மேற்பார்வை செய்கிறதுக்கு அந்த சர்வதேச நிபுணத்துவம் கட்டாயம் அவசியம். இல்லை என்றால் பிறகு அவர்கள் சொல்வார்கள், இது எப்படி சாம்பிள் எடுத்தோன்னு எங்களுக்கு தெரியாது, இதில் கஸ்டடி சரியாக இருந்ததா இல்லையான்னு பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய இருக்குது. மாத்தளையிலையும் மன்னார்லையும் இப்படியான சில பிரச்சனைகள் நடந்தது எங்களுக்கு தெரியும். ஆனபடினால தான் இது உடனடியாக சர்வதேச ஈடுபாடு இந்த விடயத்தில் அத்தியாவசியமாக இருக்கிறது. அதையும் நாங்கள் வலியுறுத்த வேணும். நான் இந்த இது சம்பந்தமான அறிக்கையை நான் பார்க்கல, அது என்னவா இருந்தாலும் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை என்றபடினால நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் உடனடியாக சர்வதேச நிபுணத்துவம் இருக்குது. சரி சரி, சேர்க்கப்பட்டு தான் நல்லது. அது இருக்க வேணும். ரைட், சரி, எல்லாம் நன்றி. இல்லை இல்லை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்புவதற்காகவென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினாலே ஒரு அறிக்கை ஒன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான கோரிக்கை கையெழுத்து போராட்டத்துக்கான ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடாத்தி அதனை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்புவதற்காகவென ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நேற்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலான் அவர்களினால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைகள் தொடர்பாக இன்றைய காலையில் ஒரு 9:30 மணி அளவிலே தான் அவர்களுடைய கோரிக்கை எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. அந்த கோரிக்கையில் எங்களுக்கு சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அந்த திருத்தங்களை மேற்கொண்டு நாங்கள் அதை திரு சந்திரகுமார் அவர்கள் அந்த கோரிக்கையை அனுப்பியிருந்தார். நாங்கள் அந்த திருத்தங்களை செய்து அவருக்கு அனுப்பியிருந்தோம். அப்போ அவரிடமிருந்து பதில் கிடைத்திருந்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த கோரிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து அதனை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதாக எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்தது. நான் இங்கே உள்ளே வருவதற்கு முன்னதாக நான் சந்திரகுமார் அண்ணன் அவர்களிடமும் செல்வமண்ணனிட்டையும் கேட்டேன் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி. அப்போ அவர்கள் சந்திரகுமார் அண்ணன் சொன்னார் திரு சுமந்திரன் அவர்கள் இதற்கு முழுமையாக தாங்கள் உடன்படுவதாக தெரிவித்திருப்பதாக உறுதிமொழியை எடுத்திருந்தார். அதை அடுத்து தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் சொல்லிக்கொண்ட நாங்கள் கொடுத்த அந்த திருத்தங்களையும் உள்வாங்கின் அடிப்படையில் இந்த மகஜர் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய இந்த ஊடக சந்திப்பிலும் இந்த போராட்டத்திலும் நாங்கள் ஆதரவு தெரிவித்து கலந்து கொள்ளுகின்றோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட அறிக்கை எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் அதிருப்தியான ஒன்றாக இருந்தது. கடந்த 4ஆம் தேதி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சிகள், தமிழ் தேசிய பேரவையினுடைய அங்கத்துவ கட்சிகள் உட்பட மற்றும் சிவில் அமைப்புகள் உட்பட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்திலே ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை அல்லது ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணையை நோக்கி தீர்மானம் கொண்டு செல்லப்பட வேண்டும். மனித உரிமைகள் பேரவைக்குள் அது தொடர்ந்து முடக்கப்பட்டு கால நீடிப்புகள் வழங்கப்படக்கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடந்த 12ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வெளியிட்டு வந்த அறிக்கைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பலவீனமான ஒரு அறிக்கையை இம்முறை ஆணையாளர் வெளியிட்டிருப்பது மிகவும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு விடயம் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளுகின்றோம். குறிப்பாக ஏற்கனவே OISL மூலமாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது, ஒஸ்லெப் மூலமாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். மேலும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே கால நீடிப்புகள் வழங்கப்படுவது என்பது புதிய ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது என்பதும் அந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் ஒரு குற்றவியல் விசாரணையை நோக்கி செல்லாமல் முடக்கப்பட்டிருப்பதற்கான வழிவகைகளைத்தான் ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு முழுமையான உடனடியாக ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக இந்த விடயங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கின்றோம். அத்தோடு 48ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை நடந்த இனப்படுகொலைகளுக்கு, இன அழிப்புகளுக்கு ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை, குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக பாதுகாப்பு சபை ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அந்த வகையிலே எல்லோரும் ஓரணியாக இந்த நிலைப்பாடுகளை முன்னுக்கு முரண்பாடு இல்லாமல் இதை வலியுறுத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த செம்மணி விஷயத்திலே எங்களை பொறுத்தவரையிலே செம்மணியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். ஆகவே அனைத்து படுகொலைகளுக்குமாக ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உடன்பட்டு வந்த அனைத்து தரப்புகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இது அரசியல் எதிர்காலம், கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் அல்ல. தமிழினம் அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் தமிழரசு கட்சியோடு ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லுகின்ற விடயம், ஏன் விக்னேஸ்வரன் ஐயா 2015ஆம் ஆண்டில் சொல்ல வலிக்கிட்டவர் இங்கே 2 தேசங்கள் இருக்குண்டு. அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் அவரை தலைவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போனாங்கள். அவர் தலைகளாக மாறினது அது இனத்தின் துரதிஷ்டம். அப்போ தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொன்னால் இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட்ட தத்தம் போடுறதால பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்குது. ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொன்னால், அதாவது ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் செயற்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இதில் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. ஆனால் 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட வரைவு ஒரு ஏக்கிய ராட்சிய வரைவு. அப்போ அந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஐக்கியராட்சி என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும். முதல்ல அந்த வரைவு ஒரு ஐக்கியராட்சியை ஒட்டியாட்சின்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு பொது புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம் என்று சொல்லிச்சுன்னா முன்னுக்கு போகலாம். ஆகவே இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கக்கூடாது, இனத்தினுடைய நலன் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு, மன்னார், இப்போ யாழ்ப்பாணம், செம்மணி, புதைகுளியல், இதுக்கு அப்பால் இந்த சோமரட்ன ராஜபக்ஷன்னு சொன்னதற்கால் மணியம் தோட்டத்திலேயும் புதைகுளியல் இருக்குது.
வேறு இடத்துலையும் புதைகுழிகள் இருக்குது, தான் அதை அந்த இடங்களை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கு. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஊடாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய புதைகுழிகள் என்பவை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இவை அனைத்தும் சரியான முறையில் சோதனைக்குள்ளாக்கப்பட வேணும். ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் முக்கியமாக அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய நிபுணத்துவம் அனைத்தும் இலங்கை அரசாங்கம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், இலங்கை அரசாங்கம் அநேகமாக கேட்காது, ஆனால் ஐநா மனித உரிமை ஆணையகம் தானாக முன்வந்து இந்த தேவைகளை நிறைவேற்ற வேணும். அப்படி நிறைவேற்றுவதனூடாகத்தான் ஒரு நியாயமான நீதியான ஒரு நீதி பொறிமுறை ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையில் அனைத்து மக்களும் வருகிற 29ஆம் தேதி தங்களால் இயன்ற வரையில் இதுக்கு கையெழுத்து வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நன்றி.